ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வெளியாகும். ஓகேங்களா, நம்முடைய தமிழ்நாட்டில் அமலுக்கு வரப்போகின்ற மிக முக்கியமான அறிவிப்புகளை தான் இந்த வீடியோவில் நம்ம A to Z வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய அல்லது நிரந்தர கணக்கு எண்ணுக்கு பேன் கார்டு யாருன்னா விண்ணப்பிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆதார் பதிவு எண்ணை பயன்படுத்துவது இனி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இந்த வசதி நிறுத்தப்பட உள்ளதாகவும் அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க, மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திற்குள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு ஓகேங்களா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு 2 ஜோடி சீருடைகள் வழங்கப்படும்னு சொல்லிட்டு அமைச்சர் கீதா ஜீவன் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை டிக்டேட் பண்ணியிருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, தமிழகத்தில் வனவிலங்கு தாக்கி உயிரிழப்போரின் குடும்பத்திற்கான கருணை தொகை ஆகஸ்ட் மாதத்தில் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, மே 15 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்ற பல்கலை இளநிலை பட்டப்படிப்புக்கான கியூட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தியும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொது பிரிவு 7.5% இட உள்ஒதுக்கீடு இன்ஜினியரிங் கலந்தாய்வு குறிப்பாக இன்று தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிறது. இதில் பொது பிரிவில் தரவரிசை பட்டியலில் 26,654 வரையிலான இடங்களை பிடித்த மாணவர்களும் 7.5% இட உள் ஒதுக்கீட்டில் மாணவர்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி, ரயில் பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய பயனர்களுக்கு எல்லாருக்குமே இந்த அறிவிப்பு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் ட்ரெயின் ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புதிய லோக்கல் ட்ரெயின்ஸில் கூட பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது நமக்கு வெளியாகிருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம மறக்காமல் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.